எப்படி இந்தியாவுக்கு ஒரு பப்பு இருக்கிறாரோ, தமிழ்நாட்டுக்கு ஒரு பப்பு ஸ்டாலின் இருக்காரோ, அதே மாதிரி இது வந்து பாஜகவின் கத்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டெர்லைட்ல ஆலையை திறக்கணுமா மூடணுமா அதுக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். பூமியை பற்றியா பேசுவாங்க, இயற்கையை பற்றியா பேசுவாங்க, எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவு கூட்டத்தை வந்து அண்ணன் சீமான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஒருத்தன் போய் கடையில் வாங்குறான், அந்த 2 பேட்டரிக்கு பிள்ளை ஒரு 6 மாத காலமாக பைக்கிலே வச்சிருந்தாருன்னு எழுதினவங்க தான் நம்ம காவல்துறை. இப்போ 25 ஆண்டு காலமாக ஒருத்தரை சிறையில் வச்சுட்டு அவர் திருந்தலன்னு ஒரு சிறை சொல்லுத வெக்கமாக இல்லை அந்த சிறைக்கு. இதில் எல்லாமே பாருங்கள், எந்தெந்த துறையிலாம் நஷ்டத்தில் இயங்குது, எத்தனை கோடி நஷ்டம், எத்தனை கோடி இழப்பீடுன்னு அவங்க எழுதியிருக்காங்க பாருங்கள். இந்த அரசு எதுக்கு? அட என்னங்க இன்னும் அவங்களுக்கு தெரியாது. ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோன்னா, சமூக செயல்பாட்டாளர் அண்ணன் பொன்னியின் செல்வன் அவர்களை நேர்காணல் எடுக்க வந்திருக்கோம். அவர் வந்திருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. அவங்க அவர்கிட்ட கொஞ்சம் கேட்போம். அண்ணன் வணக்கம். ஆனால் இப்போ நேற்று எண்ணூரில் அனல் மின் நிலையம் விரிவாக்கத்திற்காக ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினாங்க. அதில் அண்ணன் சீமான் போய் கலந்துருக்காரு, கொஞ்சம் பேசியிருக்காரு. ஆனால் தொடர்ந்து இந்த வெளியில் மக்கள் சொல்கிறப்ப சீமான் வந்து ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கு எதிராகவே இருக்கிறாங்க. எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறாங்க. அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலுமே எதிர்க்கிற மாதிரி தான் சீமான் பேசுகிறாரு. அவர் பேசுகிறது சரியில்லை அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? ஒரு மக்களின் தலைவர் தன் மக்களுக்காகத்தான் வந்து சிந்திப்பார். சீமான் வந்து ஒரு கார்ப்பரேட் கூலிகளுக்கு, பெரும் முதலாளிகளுக்கு துணை போகாத ஒரு மக்களுக்கான தலைவர், ஒரு எளிய மகன் அப்படிதான் சொல்லணும். அந்த எளிய மகன் வந்து தன் பிள்ளைகளுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அதை தடுத்து நிறுத்துகிற ஒரு தலைவனாக அவர் இருக்கிறாரு. அதனால் வந்து மக்களுக்கு எதிரான ஒரு அபாயகரமான ஒரு திட்டம் அப்படிங்கும்போது அதை தொடர்ந்து அரசியல் களத்தில் வந்து அவர் எதிர்த்துக்கிட்டு வராரு. அதன் அடிப்படையில் தான் இதை வந்து எதிர்க்கிறாரு. இது கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. வளர்ச்சி திட்டம்னு இவங்க சொல்கிறாங்க, வேலை வாய்ப்புன்னு. நீங்கள் பாருங்கள், வேலை வாய்ப்பு எதுவுமே தமிழர்களுக்கு வழங்கப்படுறது இல்லை. தமிழர்களுக்கு அங்கே வழங்கலை, தமிழர்களுக்கு இல்லை. என்ன மாதிரியான வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து அவர் சொன்ன மாதிரி இது வந்து கம்பெனிகளின் ஆட்சியாக மாறி போச்சு. அந்த கம்பெனிகளின் ஆட்சியோடைய இந்த கொடூரத்தான் அவர் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. கேடுகட்ட திட்டங்கள், அனல் மின் நிலையமாக இருக்கட்டும், அணு உலை திட்டமாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், இப்படி மக்களுக்கு எதிரான, மக்களை நோயில வீழ்த்துகிற ஒரு கேடான திட்டங்களையே இந்த தமிழகத்தில் வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதை மக்களுக்கு வந்து நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருவான்? குறைஞ்சபட்சம் போனால் ஒரு 500 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பானா? அதுவும் தமிழர்களுக்கு கொடுக்க மாட்டான். யாரோ எங்கேயோ இருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களை வந்து வச்சு வேலை வாங்குவான். அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுப்பான். ஆனால் நிலம் நம்மளுடைய நிலம், நம்மளுடைய கரண்ட்டு, நம்மளுடைய பாதிப்பு எல்லாமே. ஆனால் அதை சுற்றி இருக்கிற லட்சக்கணக்கான பேர்கள், கோடிக்கணக்கான பேர்கள் வந்து என்ன செய்கிறாங்க? பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதா அண்ணனுடைய இதாக சொல்கிறாரு. இது ஒரு மக்களின் தலைவன் அப்படி தான் பேசுவார். இப்போ கேரளாலாம் இருக்குது, ஏன் அங்கெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் இல்லையா? அங்கே விவசாயத்தை பெருக்கிறான். அவன் என்ன செய்யணுங்கிறான், அவனுடைய காடுகளில் விளைகின்ற மிளகு, ரப்பரு, ஏலக்காய், இந்த வாசனை திரவியங்களை ஏற்றுமதி செய்து அவன் மிகப்பெரிய அளவில் பொருள் ஈட்டுறான். அதே மாதிரி கர்நாடகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த விவசாய நிலங்களை வந்து விரிவுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. காவிரி நீர் பாசன பகுதியை வந்து விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே வந்து அப்படி இது கொண்டு போகிறான். ஆந்திராவை எடுத்துக்கிட்டா, ஆந்திராவில் வந்து தான் நமக்கு பாலில் இருந்து எல்லாமே வருது. அப்போ இந்த மாநிலங்கள்லாம் வளரலையா? சரி, கம்பெனிகளை கொண்டு வந்துக்கிட்டு மிக வளர்ச்சி திட்டம், இங்கே வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்கிற நம்ம தமிழ்நாட்டில் தான் 10 லட்சத்துக்கு கோடிய கடனை நெருக்கிக்கிட்டு இருக்குது. இதுக்கு நம்ம இப்போ வட்டி கட்டுறதே ஆயிரக்கணக்கான கோடி வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மக்கள் இதையெல்லாம் புரிஞ்சிக்காம, இந்த திராவிட மாடல் அரசு என்பதே தமிழர்களுக்கு எதிரான ஒரு அரசு தான். இந்த அரசு வந்து இந்த தமிழர்களுக்கு எதிரான எதை செய்ய முற்படுதோ அதை ஒரு மக்களின் தலைவனாக நின்று அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எதிர்க்கிறாரு. இதற்கு முன்பு அண்ணன் சீமான் அவர்கள் கலந்துக்கிட்ட அந்த பேனா சிலை வைப்பதற்கான கருத்து கேட்பு கூட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன். அவருடைய அந்த பேச்சு,
அவருடைய அந்த செயல்பாடு மக்களால் வரவேற்கப்பட்டுச்சு. அவருடைய அந்த பேச்சு இன்னும் மிகப்பெரிய ஒரு வரலாற்று செய்தியாக இந்த இளைஞர்கள் வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, அவர் வந்து என்ன அதுல சொல்றாருன்னா, "உனக்கு பள்ளிக்கூடத்தை சீரமைக்கிறதுக்கு உனக்கு காசு பணம் இல்ல, பேனா வைக்கிறதுக்கு உனக்கு காசு இருக்கான்னு" கேள்வி எழுப்பியிருப்பாரு. இது மக்கள் மத்தியில போய் சேர்ந்துச்சு. அது மாதிரி இந்த திட்டம் அப்படி என்பது இது மக்கள் விரோத திட்டம். இது தமிழர்கள் நிலத்தை வந்து அழிக்கிற, பாலைவனமாக்குகிற ஒரு திட்டம். இந்த திட்டத்தால வந்து இதை விரிவுபடுத்த தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. ஏமாத்திடுவான், பொய் சொல்லிடுவான். எவனோ வந்து அதை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த அந்த தமிழர்கள் நிலத்தில் அந்த கம்பெனியை. அதனால இது வந்து மக்கள் விரோத திட்டம், மக்களுக்கு எதிரான திட்டம். அதனால இதை எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி அதை சீமான் அவர் எதிர்க்கிறாரு. என்னைய பொறுத்தவரை இந்த தமிழர் நிலத்தில், இந்த தமிழர் அரசியல்ல ஒரு துணிவான ஆண்மகன் யாருன்னு கேட்டா அது சீமான் ஒருவர் தான். அது சீமான் செஞ்சதை நான் வரவேற்கிறேன். மக்கள் வரவேற்கிறாங்க. இன்னைக்கு அவருடைய அந்த காணொளிகள் எல்லாம் பேருந்து பயணங்கள்ல, தொடர்வண்டி பயணங்கள்லாம் நம்ம வந்து இளைஞர்கள் வந்து பார்க்கிறத, கேட்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அவர் சொல்ற ஒரே வார்த்தை என்ன சொல்றாருன்னா, மிக எளிய மகனா ஒரு வார்த்தை சொல்றாரு. இன்னைக்கு நீங்க வாக்கு கேட்கிற, ஓட்டு கேட்ட மக்கள், வீடு வீடா தேடி போய் ஓட்டு கேட்ட தலைவர்கள், நீங்க வீடு வீடா போய் நீங்க அந்த அனல்மின் திட்டம் விரிவாக்கம் தேவையான்னு நீங்க கேளுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அதை இந்த திராவிட அரசு செய்யாது. ஏன்னா மக்கள் வந்து அங்க வேற மாதிரியான வரவேற்பை கொடுத்துருவாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு கடலூர்ல கிடைச்சது பார்த்தீங்களா ஒரு வரவேற்பு, அந்த மாதிரியான வரவேற்பு ஆயிரும். அதனால அது அவங்களுக்கு கேவலமா ஆயிரும். இது திராவிட மாடல் அரசுக்கு ஒரு பின்னடைவு தான். அவர்களுக்கு ஒரு கேவலம் தான். அவர்கள் இந்த நிலத்தை கூறு போட்டு விற்பார்கள் என்பதற்கு இந்த திட்டங்கள்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அது சீமான் எதிர்க்கிறது, இப்படி பேசுவது, சீமான் வந்து துணிந்து இந்த அரசை கேள்வி கேட்பதை நாங்கள் வரவேற்கிறோம். நான் மட்டும் இல்லை, இந்த மக்கள் இளைஞர்கள் வந்து வரவேற்கிறாங்க. இது சரியான ஒரு தலைவன் சீமான் அப்படின்னு சொல்றாங்க. அது சரிதான் இந்த நாட்டில். அதனால சீமான் எதிர்க்கிறத நாங்கள் வரவேற்கிறோம். இப்போ ரீசெண்டாக கோவிலில் குண்டுவெடிப்பு சம்மந்தப்பட்டவர் இறந்தார். பாஷா அவர் 25 வருஷமாக சிறையில் இருந்தவர். இப்போ ரீசெண்டாக இறந்ததுனால சீமான் அவர்கள் இப்போ அங்கே நேரில் போய் தன்னோட அப்பான்னு சொல்லி இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது ஆர்எஸ்எஸ் ஒரு குண்டுவெடிப்பு சம்மந்தப்பட்டு 20 வருஷம் சிறையில் இருந்தவரை தன்னோட அப்பான்னு சொல்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கே ஆபத்தானது அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தரப்பில் சொல்கிறாங்க. அப்பாவை ஒரு வயது முதிர்ந்தவரை வந்து அப்பான்னு சொல்கிறதுல என்ன தப்பு? அப்படிலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நானே 1998 அந்த பிப்ரவரி வாக்கில் நினைக்கிறேன் அந்த குண்டு வெடிப்பு நடந்தது. அப்போ நான் கோயம்புத்தூரில் தான் இருந்தேன். மிகப்பெரிய ஒரு கலவரமாக அது இருந்தது. கருணாநிதிலாம் அப்போ முதலமைச்சராக இருந்தவர் நேரடியாக வந்து அதை பார்க்கலாம் செஞ்சாங்க. குண்டு வெடிப்பு இடம் அப்படின்னு அந்த இஸ்லாமிய தீவிரவாதி அப்படின்னு சொன்னதே இது கருணாநிதி தான். அது இவர்கள் தான் வச்சார்கள் அப்படின்றதுக்கு என்ன ஒரு ஆதாரம் இருக்குது? எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த காவல்துறை எப்படியெல்லாம் செய்யும், எப்படியெல்லாம் எழுதும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்களும் சிறை சென்றவர்கள், நாங்கள் காவல்துறையை சந்தித்தவர்கள், காவல்துறையின் செயல்பாடுகளை எங்களுக்கு தெரியும். இந்த நீதித்துறை என்ன செய்யும் அப்படிங்கிற இது மிகப்பெரிய அதிகார வர்க்கம் இது. அந்த காலகட்டத்தில் தான் கருணாநிதி வந்து அந்த பாஜக கூட கூட்டணியே வச்சார். அவர் இந்த இஸ்லாமிய விரோத போக்கில் வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள், இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு பயன்படுத்தியதே கருணாநிதி தான். அதுக்கப்புறம் தான் உலகம் முழுவதும் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்ற சொல்லாடல் வந்துச்சு. அப்படி நடந்த அந்த இதில் வந்து அவரை கைது செஞ்சுருக்காங்க. தண்டனையும் அதை வழங்கியிருக்காங்க. ஒரு சாட்சியின் அடிப்படையில் தண்டனையும் வழங்கியிருக்காங்க. ஆனால் ஒரு சிறை தண்டனை அப்படிங்கிறது 25 ஆண்டு காலம், அது வந்து ரொம்ப ஒரு கொடூரமானது. அதை வரவேற்கக்கூடாது. அது வந்து அதை எப்படின்னு சொல்லலாம், ஒரு மனிதனை வந்து ஒரு சிறை அவங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து திருத்தியிருக்கணும், திருந்தணும், அதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கணும். 25 ஆண்டு காலமும் ஒருத்தர் ஒரே மனநிலையில் இருப்பாருன்னு இவங்க சொல்கிறது வந்து வேற ஒரு நம்ப முடியாத ஒரு இதை. அது ஒரு மனநோயாளிகளின் ஸ்டேட்மெண்ட். இது 25 ஆண்டுகளாக ஒருத்தர் அப்படியே பயங்கரவாதியாகவே இருப்பார் செயலுக்குல அப்படிங்கிறது. அப்போ அந்த சிறைனா என்ன? அப்போ தான் அவரை தூக்கில் போட்டிருக்கலாமே ஒரே வருஷத்துல. அது ஏற்புடையதல்ல. மேலும் அவர் ரொம்ப வயசாயிடுச்சு, 80 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு, 70 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு. சர்வதேச சட்டங்களே சொல்லுது 70 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து அவங்களால ஒன்றும் முடியாது
அப்படின்னு சொல்லுது. அவங்கள தூக்கிலேயே போடக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் 70 வயதுக்கு மேலே இவரை சிறையில் வச்சுருக்காங்க. ஒரு பரவாயில்ல ஒரு நீதிமன்றத்தில் அவர் நாடி ஸ்டாலினுடைய பொய்யான வாக்குறுதிகளை எல்லாம் அவங்க நம்பி வாக்களித்து அப்புறம் நீதிமன்றத்துக்கெலாம் போய் அவர் வந்து பரோலில் வெளியில் வந்தார், மரணம் அடைச்சிட்டாரு. அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் எப்படி போவாங்க? ஊர்வலம்னா எப்படி இருக்கும்? ஆமாம், அவருடைய அந்த உடலை தூக்கிட்டு போவாங்க, பின்னாடி மக்கள் போவாங்க, உறவினர்கள் போவாங்க, அவரை நம்பியவர்கள் போவாங்க, அவரை சரியானவர்னு நினைக்கிறவங்க கூட போகத்தான் செய்வாங்க. வந்து என்கவுண்டரில் தமிழ்நாடு அரசே என்கவுண்டரில் ஒருத்தரை கொலை செய்யுது. அதன் ஊர்வலத்திலேயே அவரை நம்பி நிற்கிற, அவரை நம்புகிற ஒரு பெரிய கூட்டம் ஊர்வலம் போகத்தானே செய்யுது. அரசாங்கமே கொல்லுது அவருக்கு கெட்டவர் அப்படின்னு சொல்லி. அப்போ அதையும் மீறி அவரை நம்புகிற ஒரு கூட்டம் இருக்குல்ல. அது மாதிரி பாஷா என்கிறவர் வந்து அவரை நான் நம்புவேன். ஏன்னா நான் பாளைய சிறையில் இருக்கும்போதெல்லாம் அங்கே அல்லுமா தீவிரவாதிகள் இருந்திருக்கிறாங்க. அவங்க கூடலாம் நான் நெருங்கி பேசி பழகியிருக்கேன். அவ்வளவு நல்ல மனிதர்கள், நல்ல அறத்தை போதிப்பாங்க, நல்ல அன்பை போதிப்பாங்க, நல்ல விஷயங்களை பேசுவாங்க, நல்ல நல்ல புத்தகங்கள் படிக்க தருவாங்க. அப்படி ஒரு இதாக இருப்பாங்க. உதவும் மனப்பான்மை அவங்ககிட்ட இருந்தது. நான் கேட்குறேன் இவங்ககிட்ட, எந்த இந்து அமைப்பாது சிறையிலே இந்துக்கள் இருக்கிறாங்க தானே? எல்லாருமே சிறையில் இருக்கிற எல்லாருமே இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் இல்லைல்ல, இந்துக்களும் இருக்கிறாங்களா? என்னைக்காவது இந்த இந்து அமைப்புகள் போய் சிறைப்பட்டிருக்கிற ஒருவனை வந்து நேசிச்சிருக்கான், அவன்கிட்ட பேசியிருக்கான்? ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் பேசுவாங்க, இஸ்லாமியர்கள் பேசுவாங்க. இவர்கள் ஏதோ ஒரு கால சூழ்நிலையில், ஒரு குடும்ப சூழ்நிலையில், ஒரு 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 சூழ்நிலை தான் ஒருத்தரை வந்து உருவாக்கும் என்பது மாதிரி ஒரு முடிவெடுத்து அவன் குற்றவாளி ஆக்கப்பட்டதான். இப்போ இப்போ திமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் ஐயா கிருட்டிணன் அவர்கள் வந்து நடைபயணத்தில் போகும்போது வெட்டி கொலை செய்யப்பட்டார். அந்த குற்றவாளிகளும் வெளியே தானே இருக்காங்க. அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கவே பட முடியலை. அவர் மீது அவர் கொலை செய்யப்படுவதற்கு இவர்கள் காரணமானவர்கள்னு சொல்லி குற்றஞ்சாட்டப்படுறவங்க விடுதலையாகி வெளியே வந்துட்டாங்க. அப்போ எப்படி ஒரு சாட்சி இல்லை, ஒன்றும் இல்லை, வெளியே வந்துட்டாங்க. அதிகார வர்க்கம் அவர்களை விடுதலை செஞ்சிருச்சு. அப்போ அந்த கிருட்டிணன் அப்படியே நடந்து போகும்போது அருவாளை எடுத்து தன் கழுத்தை தானே கிரு என்று அறுத்துக்கிட்டாருன்னா சொல்ல முடியும்? அங்கேயும் குற்றவாளிகள் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்போ அவர்கள்லாம் வெளியில் உலாவத்தானே செய்கிறான். அவர்கள்லாம் மிகப்பெரிய பயங்கரவாதிகள். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு அதுக்கப்புறம் வந்துருச்சு. இந்த திருச்சியில் இருக்கிற KN தம்பி ராமஜெயம் அவருடைய மரணத்தை இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. அப்போ அந்த குற்றவாளிகள்லாம் வெளியே தானே இருக்கிறாங்க. அவர்களால் அப்போ சமூகத்துக்கு மிகப்பெரிய கேடு ஏற்பட்டுருச்சா? ஏதோ ஒரு சூழ்நிலை நடந்துருச்சு. அது பாஷாபாய் தான் பண்ணாருன்னு எந்த ஆதாரமும் கிடையாது. அவர் தான் ஒன்று குண்டு வச்சார் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு அடிப்படையில் அவரை வந்து என்ன செய்கிறாங்க, குற்றவாளியாக வந்து சொல்கிறாங்க. அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டுருச்சு. அவரை A1 குற்றவாளியாகப்பட்டதுனால தண்டனை வழங்கப்பட்டுருச்சு. அவர் 25 ஆண்டு காலம், அதாவது ஒரு 1/4 நூற்றாண்டே கடந்துருச்சு அந்த கொலை நடந்து. அதுக்கப்புறமா அவரை சிறைப்படுத்தி வச்சிருக்கிறது வந்து இந்த ஜனநாயகத்தின் மீது இந்த மக்களுக்கு ஒரு வெறுப்பு தான் ஏற்படும். காவல்துறையை பற்றி, நீதிமன்றங்களை பற்றி, காவல்துறையின் நடவடிக்கைகளை பற்றி இதை தெரிந்த ஒருத்தனுக்கு வந்து அவநம்பிக்கை தான் ஏற்படும். அதனால் வந்து அவருடைய அந்த ஊர்வலம் என்பது வந்து அது அப்படி தான் நடக்கும். அதில் சீமானன் கலந்துக்கிட்டதை நான் வரவேற்கிறேன். அதை நான் பெருமையாகவே நினைக்கிறேன். இது எல்லாமே சீமானவர்கள் அங்கே போனதுக்கு காரணமே இஸ்லாமியர்களோட ஓட்டை வாங்குறதுக்காக தான் அப்படின்னு இல்லை சொல்கிறாங்க. இஸ்லாமியர்கள் வாக்கை வாங்குவதற்கல்ல. அண்ணன் சீமான் சிறையில் இருந்திருக்காரு, கோவை சிறையில். இதே கருணாநிதி தான் சிறைப்படுத்தினார். அந்த சந்திப்பு இயற்கையாகவே ஒரு சந்திப்பு ஏற்பட்டிருக்குது. அவர் மிக அன்போடு பேசியிருக்காரு. இப்போ என்கிட்ட எப்படி அல்லுமா தீவிரவாதிகள் வந்து ஒரு அன்போடு பேசினாங்களோ அதே போல் அவர்கிட்டையும் அன்போடு பேசியிருக்காங்க. அதனால் வந்து அதன் அடிப்படையில் அவருடைய இதில் அவர் கலந்திருக்கிறாரு. அது வந்து அவருடைய தனிப்பட்ட விவகாரம் தான். அண்ணன் சீமான் அவர்களுடைய தனிப்பட்ட இதுதான். அதுக்காக வந்து அந்த வாக்குகளை வாங்குவதற்காக அப்படிலாம் இல்லை. இயற்கையாகவே வந்து இஸ்லாமியர்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க தயாராகிட்டாங்க. ஏன்னா திமுகவின் பிராடு பொய். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இஸ்லாமியர்கள் அனைவரும் தமிழ் இஸ்லாமியர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற இஸ்லாமியர்கள் அனைவரும் உருதுவை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள். 2 வேறுபாடு இருக்குது உங்களுக்கு. மொழி வந்து இதாக இருக்குது. ஏனென்றால்
அறத்தின் வழியில் இருக்கிற இஸ்லாமியர்கள் நாம் தமிழர் கட்சியோடு இருக்கிறார்கள். அநியாயத்தின் திருட்டின் வழியாக நமக்கு ஒரு பாஜகவிடமிருந்து ஒரு பாதுகாப்பு நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இஸ்லாமிய கூட்டம், ஒரு சிறிய மாற்று மொழி கூட்டம் தான் வந்து திமுக கூட இருக்குது. அதனால வந்து இவர் வாக்குக்காக போனவர் அல்ல, அவர் ரத்த சொந்தத்துக்காக போனவர், உறவின் அடிப்படையில வந்து போனவர். அவர் தமிழர், இவர் தமிழர், அதன் அடிப்படையில போய் கலந்திருக்கிறாரு. அதை நாம வரவேற்கிறோம். அதை வந்து குறை பேச வேண்டும் என்று எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்படிலாம் குறைச்சி மதிப்பிடணும்னு தேவையில்லை. வாக்குக்காக போனவர்கள்லாம் கிடையாது. வாக்குக்காக போய் நிற்பவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான். அதிமுகவை சார்ந்தவர்களோ திமுகவை சார்ந்தவர்களோ தான் வாக்குக்காக சிந்திப்பவர்கள். இவர் வாழ்க்கைக்காக இரத்த உறவுக்காக சிந்திப்பவர் சீமான். அதனால இதை வந்து கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. அது அவமானகரமானது. அது பேசிக்கிட்ட உங்களுடைய நாக்குகள் வந்து சரியில்லாத நாக்குகள் தான். பேசும்போதே நிறைய இடத்துல நானும் சிறை போயிருக்கேன்னு சொல்றீங்க. என்ன காரணத்துக்காக நீங்க சிறை போயிருக்கீங்க அப்படிங்கிற சொல்லலாமா? 1998 இதே இப்போ ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் இருக்கும். அது ஒரு குடும்ப சண்டை. அது ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கு எங்களுடைய அண்ணன், எனக்கு அண்ணன் தான் அவர், இறந்து போனவர். எங்கள் அப்பாவுக்கும் அவருடைய அண்ணனுக்கும் இருந்த ஒரு தகராறுல அப்போ ஒரு நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அது இப்பவும் மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு செயல் தான். அதில் வந்து நாங்களும் வலுக்கட்டாயமாக அந்த வழக்கில் சேர்த்தப்பட்டு நாங்கள் சிறை போனோம். அதுக்காக இந்த சட்டத்தின் மீது, இந்த காவல்துறையின் மீது, நீதிமன்றத்தின் மீது நமக்கு ஒரு வழக்கம் இருக்கத்தான் செய்யுது. அதை இன்னொரு தடத்தில் நம்ம பேசலாம். அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. சீமான் அவர்களும் திமுகவும் வாக்கு பிச்சை கேட்காக தான் அரசியல் நடத்துறாங்க. பட் என்னோட அரசியல் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருந்தது. நான் யாருக்கிட்டையும் வாக்கு பிச்சை கேட்க மாட்டேன், என்னோட ஓன் பாணியிலே நான் நின்று ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு 2வது தத்தின்னு தான் சொல்லணும். தத்தின்னா பப்பு. எப்படி இந்தியாவுக்கு ஒரு பப்பு இருக்கிறாரோ, தமிழ்நாட்டுக்கு ஒரு பப்பு ஸ்டாலின் இருக்காரோ, அதே மாதிரி இது வந்து பாஜகவின் தத்தி அப்படின்னு தான் சொல்லணும். வாக்கு பிச்சை வந்து சீமான் வந்து வாக்கு பிச்சை என்றைக்குமே கேட்க மாட்டார். அவர் என்னைக்காவது கையெடுத்து கும்பிட்டு எனக்கு வாக்கு போடுன்னு சொல்லியிருக்காரா? அப்படி வீரமாக கையை உயர்த்தி தான் கேட்பாரு. அதனால பிச்சை எடுப்பது நீங்கள் தான். இப்படி பார்த்தோன்னே இப்படி கும்பிட்டுக்கிட்டு இப்படி கையை சேட்டுறோம், நீங்கள் தான் வந்து வாக்கு பிச்சை கேட்பீங்க. பிச்சை எடுக்கிற பழக்கம் வந்து தமிழர்களுக்கு கிடையாது. ஏன்னா ராமன் வேஷம் போட்டால் பிச்சை எடுவான்னு சொல்லி நீங்கள் ராமன் வேஷம் போடுவீங்க. எங்கள் ராவணன் வேஷம் போட்டு யாராவது பிச்சை எடுத்திருக்காங்களா? அது போன்றவர் தான் எங்களுடைய அண்ணன் சீமான். ராவணன் வேஷம் போட்டு யாருமே பிச்சை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் தனித்துவம் நிறைந்த ஒரு மன்னன், ஒரு தலைவர். அது மாதிரி அதோட வழி வந்த இரத்த உறவான அண்ணன் நாங்கள் இன்னொரு ராவணனா பார்க்குற, வீரத்தின் அடையாளமாக பார்க்குற சீமான் வந்து வாக்கு பிச்சையெல்லாம் கேட்க மாட்டார். அவர் தன் மக்கள்கிட்ட பேசுவார். இப்படிலாம் உங்களுக்கு அநீதிகள் இழைக்கப்படுது, நான் வந்து இதை இப்படி சரி செய்வேன்னு சொல்லுவார். அதன் அடிப்படையில் தான் அவர் வந்து வாக்கு கேட்காரே தவிர அவர் வாக்கு பிச்சையெல்லாம் கேட்கல. உண்மையிலேயே பிச்சை கேட்பவர்கள், ராமரை வேடம் போட்டு பிச்சை கேட்பவர்கள், பிச்சை எடுப்பதற்கே பிறந்தவர்கள் பாஜகவினர். அது அண்ணாமலை தான். அண்ணாமலைக்கு நீட்டு தேர்வை பற்றி அண்ணாமலை என்ன சொல்லுவார் சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டெர்லைட்டில் ஆலையை திறக்கணுமா மூடணுமா, அதுக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி கிடைச்சிருக்கு, அதை பற்றி சொல்லுங்க பார்ப்போம். இந்த அண்ணாமலையை வேங்கை வயலை பற்றி சொல்லுங்க. இந்த குறிஞ்சாங்குளத்தை பற்றி சொல்லுங்க. அந்த தொட்டில மரம் கலந்ததை பற்றி பேச சொல்லுங்க. அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான், ஹிந்து அப்படிம்பாங்க. இவங்க வந்து அந்த கடவுளை பாதுகாப்பாங்க. கடவுள் நம்மளை பாதுகாத்து நமக்கு அருள் வழங்கியதெல்லாம் போச்சு. இந்த பாஜகவினர் வந்து இப்போ கடவுளை பாதுகாக்கிறான். அதை வச்சு அவன் வாக்கு பிச்சை எடுக்கிறான். அதனால பிச்சை என்கின்ற ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் வந்து அது பாஜகவினர் தானே தவிர நாம் தமிழர் கட்சிகள்காரங்க கிடையாது. அவர்கள் தன் இன மக்கள்கிட்ட, தன் சொந்த பந்தங்கள்கிட்ட தன்னுடைய அரசியலை பேசுவார்கள், சொல்லுவாங்க. இப்போ என் மச்சான் மாமன் கிட்ட, என் அண்ணன் தம்பி கிட்ட நான் போய் பேசும்போது அது ஒரு அரசியல். நீங்கள் வாக்கு செலுத்துங்கன்னு நான் சொல்லுவேன். அவங்ககிட்ட போய் நான் கும்பிட்டுக்கிட்டு இன்னைக்கு வாக்கு செலுத்துங்க, போட்டா போடு போடல்ட்டா போடுன்னு தான் சொல்கிறாரு அண்ணன் சீமான். அப்படி நீ சொல்லு பார்ப்போம், நீ ஒரு வார்த்தை நீ சொல்லு பார்ப்போம். நீ சாதியா கட்டமைச்சு வச்சிருக்கிறவனா நீ உன்னோட கூட்டணியில் சேர்த்துக்கிற, மதமாக இருக்கிறவனா உன்னுடைய கூட்டணியில் சேர்த்துக்கிற, நீயே மதமாக தான் நிற்கிற, மதம் பிடிச்சி நிற்கிறீங்க. சாதியா மதம் பிடிச்சி நிற்கிறீங்க. உங்களுக்கு என்ன நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? நீ அந்த பிச்சைனா திமுகக்காரன்ட்ட போய் சொல்லு. அவன் தான் காசை கொடுத்து மக்களுக்கு காசுங்கிற ஒரு பிச்சையை போட்டு அந்த மக்களை ஏமாற்றி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து
அவன் என்ன வாக்க வாங்குறான், அவனை பற்றி கேளுங்க. ஏதோ ஹெச்பி சிலிண்ட்ரு மானியம் 4,00,000 ரூபாய் வந்து கல்வி கடன், வட்டி இல்லாத 4,00,000 ரூபா கல்வி கடன், 10,00,000 ரூபா மகளிருக்கு வட்டி இல்லாத கடன் நான் கொடுப்பேன் அப்படின்னு ஸ்டாலின் ஓட்டு கேட்டார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியை அள்ளி இந்த மக்கள் கொடுத்தாங்களே, நீங்கள் அதை நிறைவேற்றினீங்களான்னு கேட்க சொல்லுங்க. தோள்கட்டே இருக்காதுன்னு சொன்னார, அதை குறித்து நீங்கள் அந்த பிச்சையை பற்றி நீங்கள் பேசுங்க. அண்ணாமலை, நீங்கள் வந்து சும்மா இருக்கிற இந்த நிலத்திற்கும் இந்த மக்களுக்குமா நிற்கிற சீமானை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? சீமானை பற்றி பேசுவதற்கு சீமான்களுக்கு மட்டும்தான் உண்டு. அவர்கள் நேர்மையா இருக்கிறவன், உண்மையா இருக்கிறவன், இந்த மக்களுக்காக நிற்கிறவனுக்கு தான் உண்டு. சீமானை கேட்கறதுக்கு சீமான் தம்பிகளுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால அண்ணாமலை வந்து தகுதி இல்லாதவரா இதை பற்றி பேசக்கூடாது. இது அண்ணாமலை வந்து இந்த வார்த்தைகளை வந்து குறைச்சிக்கிறது. ஆனால் அந்த கோவை குண்டுவெடிப்பில் பாஷா அவர்கள் கைது செய்யப்பட்டு, அவர் மட்டும் இல்லை, அவரோட ஒரு 150 பேர் மொத்தம் கைது செய்யப்பட்டாங்க. அவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டு விசாரணை நடப்பில் உச்சமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது தண்டனையின் அடிப்படையில் ஒருத்தர் இறக்குறாரு, அவருக்கு நாம் தமிழர் கட்சியில் வந்து சீமான் ஆதரவு தெரிவிக்குங்கிற நீங்கள் ஒரு குற்றாலைய நல்லவர்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்ட்டு பலர் மக்கள் சொல்கிறாங்க. இந்த மக்கள் தான் இப்போ அவங்க வந்து அது யார் சொல்கிறான்னு நீங்கள் பார்க்கணும். அது வந்து ஒரு மத வெறி பிடித்தவர்கள் அதை பற்றி பேசுவாங்க. இங்கே மனிதம்னு நிறையா இருக்குது. இப்போ எடுத்துக்கிறோம் ஒரு விஷயத்த, நான் இதைத்தான் நான் சொன்னேன். ஒருத்தனை சிறைப்படுத்துகிறோம், அவனை குற்றவாளின்னு சொல்லி அவனை சிறைப்படுத்துகிறோம், அவனை என்கவுண்டரில் கொலை செய்கிறோம். அவன் பிணத்தை வாங்கி எரிப்பதற்கு, அவன் பிணத்தை வாங்கி புதைப்பதற்கு ஒரு 4 பேர் இருக்காங்களா இல்லையா? அவனை நல்லவன் நம்புறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குதா இல்லையா? அது மாதிரி அவரு வந்து தன்னுடைய இதை சொல்றாரு, தன்னுடைய மக்கள்கிட்ட சொல்றாரு, நான் செய்யலை, இது என் மீது பொய்யாக போடப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒரு காவல்துறை சந்திச்சிருந்தா தெரியும். ஒரு வழக்குல நீங்க சந்திச்சிருந்தா, ஒரு வழக்கை சந்திச்சிருந்தா தெரியும், அவன் எவ்வளவு பொய் சொல்லுவான்னு உங்களுக்கு தெரியும். அந்த எழுதுற எழுத்துல உங்களை எங்க கைது செஞ்சேன் அப்படிங்கிறதுல இருந்து அவ்வளவு பொய்யா எழுதுவாங்க. அதை பொய்யா எழுதி அதை நம்ப வைக்கிறதுக்கு 2 சாட்சியும் கொண்டாந்து நிறுத்துவாங்க. அது வந்து காவல்துறையை சந்திச்சவன், அந்த வழக்கை சந்திச்சவன், இந்த நீதிமன்றத்தை பத்தி தெரிஞ்சவனுக்கு தெரியும். அது எனக்கு தெரியும். அப்போ இந்தியாவையே உலுக்கிய இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு இவர்கள் எப்படியெல்லாம் எழுதுவாங்கன்னு நமக்கு தெரியும். ராஜீவ் கொலை வழக்கில் 2 பேட்டரிக்கு ஒருத்தன் போய் கடையில் வாங்குறான். அந்த 2 பேட்டரிக்கு பிள்ளை இவர் 6 மாத காலமாக பைக்கிலே வச்சுருந்தாருன்னு எழுதினவங்க தான் நம்ம காவல்துறை, நம்ம சிபிஐ. ஒருத்தர் 2 பேர் நீங்கள் போய் இப்போ நான் ஒரு 10 ரூபா தாரேன், ஒரு 2 பேட்டரி வாங்கிட்டு வாங்க, அதுக்கு அவங்க பில்லு போட்டு தருவானா கடையில்? அப்போ இந்த பில்லெல்லாம் பைக்கிலே வச்சுருந்தாருன்னு இங்கே இருக்குது தம்பி, அதில் இருக்குது. அதனால் இவர்கள் அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து காவல்துறை காவல்துறையை இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள்லாம் நீங்கள் அப்படியே நேரில் பார்த்துருந்தா அவங்களுக்கு வந்து தெரியும். அதனால் அது தெரியாதவன் அப்படி பேசுவாங்க. அது பாஷா பாய் இவ்வளோ பெரிய தாடி வச்சிருக்கிறாரு, அவர் இப்படி நிற்கிறாரு அப்படிங்கிறக்கா அந்த புகைப்படங்களை பார்த்துட்டே பேசுவான். அப்போ இது எல்லாருக்குமே ஒரு ஈரம் இருக்குது தம்பி, எல்லாருக்குமே ஒரு ஆதரவு கூட்டம் இருக்குது தம்பி. பயங்கர இயேசுநாதரை வந்து கல்லால் அடித்து சிலுவையில் ஏற்ற தான் செஞ்சாங்க. இன்னைக்கு உலக ஒரு அரசு செஞ்சிச்சு. அது அந்த காலத்து என்கவுண்டர் என்னது? சிலுவையில் அறைவது, கல்லால் அடித்து கொள்வது. அது அரபு நாடுகளில் இப்பவுமே இருக்குது. அது அந்த ஊரில் உள்ள என்கவுண்டரு. அப்போ இன்னைக்கு உலகம் முழுவதும் அவரை கடவுள்னு ஏற்றுக்கிறானே. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது எல்லாமே நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது போலியா சித்தரிக்கப்பட்டதுங்கிற மாதிரி இருக்கு. போலி இருக்குது தம்பி, போலி இல்லாமலாம் எதுவுமே இல்லை தம்பி. இவர்களுக்காக ஒன்று கட்டமைப்பாங்க, இவங்களுக்காக இவர் இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சீமான் பல கேள்விகள் கேட்காரு. இப்போ ஸ்டாலின் பேசுகிறத வந்து சீமான்கிட்ட கேள்வியை கேட்டு அதை பதிலாக வாங்கிக்கிடுவாங்க. இப்போ சீமான் எழுப்புற கேள்வியை கொண்டு ஸ்டாலின்கிட்ட கேட்பாங்களா? மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டான்? ஊடகம் என்பது அவர்களுடைய கைக்கூலி. அவர்களுக்கு எழுதி கொடுத்துடணும், முதலே கேள்வியை எழுதி கொடுக்கணும். அவர் எதையா இப்போ தேர்வு செய்கிறாரோ அந்த கேள்விகளை மட்டும்தான் இவர்கள் வந்து கேட்கணும் அப்படின்னு இருக்குது. அப்போ எல்லாமே பொய் தானே? இங்கே
ஒரு சுயமா ஒரு 4 வார்த்தை நம்ம ஸ்டாலினுக்கு பேச முடியுமா? அவர் இந்த நாட்டையே கவனிக்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க நம்பி தான் ஆகணும். அது எல்லாமே ஒரு கட்டமைப்பு தான். எல்லாமே ஒரு செட்டிங் தான். அப்போ இது அது மாதிரி தான் இந்த இப்போ இந்த உலகமே அது மாதிரி தான். ஒரு செட்டிங் உலகமா ஆகிப்போச்சு. அது மாதிரி பாஷா பாயை வந்து நம்புறான். அதனால தான் அவ்வளோ பேருக்கு பின்னாடி போகிறான். அவர் வந்து நல்லவர்னு நம்புறான். அவர் செய்யலைன்னு நம்புறான். அதனால போகிறான். சிறைக்குள்ள இருந்த சீமான் கிட்ட அன்பொழுக பேசியிருக்கிறாரு. சீமானை நல்லா கவனிச்சிருக்கிறாரு. நான் அப்படி இல்லை தம்பின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ 25 ஆண்டு காலமா ஒருத்தரை சிறையில் வச்சுட்டு அவர் திருந்தலைன்னு ஒரு சிறை சொல்லுதா? வெக்கமா இல்லை அந்த சிறைக்கு? 25 வருஷமா நான் உன் கூட படிக்கிறேன் தம்பி, உன் கூட இருக்கிறேன் தம்பி. 25 ஆண்டு காலமா நீ என்னை கெட்டவன்னு சொன்னா இந்த உலகத்துல என்ன மாதிரியான ஒரு அருவருப்பு? நீ 25 வருஷமா நீ உள்ள வச்சுக்கிட்டு என் கூட இருந்துட்டு நீ என்ன கெட்டவன்னு சொன்னா என்ன மாதிரியான விஷயம்? அப்பந்தான் நீ தூக்குல போட்டிருக்கலாமே. கெட்டவனு தெரிஞ்சா தூக்குல போட்டிருக்கலாமே. நீ ஏன் தூக்குல போடல? அப்போ அவர்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், இவர்களை வைத்து கொண்டு இந்த சமூகத்தை பயமுறுத்தணும் அப்படிங்கிறது தான். பயன்படுத்தி வாக்குக்காக அதை பயன்படுத்திக்கணும். ஸ்டாலினே சொல்றாரு. அவர் பேசின காணொலியே இருக்குது. அப்பாவி இஸ்லாமியர்களை விடுதலை செய்யவாவது எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். அப்புறம் விடுதலை செஞ்ச ஆட்சிக்கு வந்தோடனே அப்பாவி சிறைவாசிகள் யாருமே இல்லை. அப்போ அப்பாவி சிறைவாசிகள் இருந்தாங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது. அப்போ ஓட்டுக்காக அந்த பொய்யான கருத்து இப்போ ஜெயிச்சதுனால கருத்து அப்படியே மாறுது. அதனால நம்ம இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். பேசிக்கிட்டே இருக்கலாம் இவர்கள் எப்படி கட்டமைப்பார்கள் அப்படின்னு சொல்லி. எல்லா ஊடகமுமே கருணாநிதி குடும்ப தொலைக்காட்சியாக தான் இருக்குது. சன் தொலைக்காட்சி அதோடைய குடும்பம் கிட்டத்தட்ட கருணாநிதி கலைஞர் தொலைக்காட்சி அவரு நம்ம புதிய தலைமுறை அவங்க எல்லாமே ஒரு கூட்டணியில இருப்பாங்க. ஒண்ணு திமுக குடும்பமா இருக்கும், இல்லைன்னா திமுக கூட்டணியா இருக்கும். சொந்தக்காரங்களா இருப்பாங்க. வெளிச்சம் மதிமுகம் நீங்க தொலைக்காட்சியெல்லாம் அப்படியே எடுத்து பாருங்க. அவர்களுடைய உறவினர்களா இருப்பாங்க, இதா இருப்பாங்க. இதை பேசுறதுக்கு இந்த மக்களுக்கு இந்த மாதிரியான நல்ல அறிவை சொல்றதுக்கு இருக்கிறது இந்த பேஸ்புக்கு, இந்த யூடியூப் தான் இருக்குது. இந்த சமூக வலைத்தளங்கள். இதுல கேள்வியை கேட்டு பாருங்க, தம்பிமார்கள் அருமையா பதில் சொல்லுவோம். சமூக வலைதளங்கள் இல்ல அப்படின்னா இன்னுமே திமுக நம்மளை வந்து இப்படிதான் வச்சிருக்கோம். நம்மளை வந்து ரொம்ப அடிமுட்டாளா தான் வச்சிருக்கோம். ரொம்ப அடிமுட்டாளா வச்சிருக்கோம். எவரையுமே வளர விடாது. ஒன்று 2 முகாம். ஒன்று வந்து திமுக முகாம், இன்னொன்று அதிமுக முகாம். இந்த ரெண்டுலேயுமே ஒன்று மதமா நிற்கிறவன், சாதியா நிற்கிறவன், ஒரு வெறி பிடித்த இனப்புழுக்களா நிற்கிறவன் அங்கே இருப்பான். அவங்க கூட இருப்பான். 2 பேர் கூட இருப்பான். தேசிய கட்சியா இருக்கிறவன் எல்லாம் இருப்பான். அவங்க இங்கே இருப்பான், இல்லை இங்கே இருப்பான். ஒன்று இந்த குரூப்புக்கு வேலை செய்வான், இல்லைன்னா இந்த குரூப்புக்கு வேலை செய்வான். தனித்துவமா நிற்கிற ஒரே ஒரு ஆள் சீமான் மட்டும்தான். அதனால வந்து பாஷா பாய் இதில் கலந்துக்கிட்டாரு. இவர் வந்து இஸ்லாமியர் வாக்கை பெற பார்க்க. ஆமா, இஸ்லாமியர் வாக்கை பெறதுக்கு தான் நான் கலந்துட்டேன். போ, இப்போ என்ன செய்வேன்? நீ கலந்துக்கோ. ஸ்டாலின் வந்து கலந்துக்கிற வேண்டியதானே? இஸ்லாமியர்கள் வாக்களிச்சிருவாங்கல்ல. நீ அப்படி கட்டமைச்சர்னா ஏன் ஸ்டாலின் வந்து கலந்துக்கிற வேண்டியதானே? இல்லைன்னா அவர்களுடைய அமைச்சர்களை வந்து அனுப்பிவிட வேண்டியது. அவருக்கு ஒரு தனிப்பட்ட நட்பு இருந்திருக்கு. தனிப்பட்ட ரீதியில பேசியிருக்காங்க, பழகியிருக்காங்க. அப்பான்னு பேசியிருக்காரு. அவர் ஒரு மகனை போன்று சீமானை நேசிச்சிருக்கிறாரு. தொடர்ந்து பேசியிருக்காரு. அவர்களுக்கு ஒரு உறவு முறை இருந்திருக்குது. மொழி ரீதியிலான அவர்கள் உறவினர்கள், இரத்த ரீதியிலான அவர்கள் உறவினர்கள். அதனால அதுலதான் கலந்துக்கிட்டாரே தவிர அது குற்றவாளின்னா அதெல்லாம் சொல்றது இருந்துட்டு போட்டோம். அரசாங்கம் வேணா குற்றவாளியா சொல்லட்டும். அவர் வந்து குற்றவாளி கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நானாக இருந்தாலும் அதில் நான் கலந்துருப்பேன். நான் அன்னைக்கு இப்போ இல்லை, போகலை. அதனால நான் கோயம்புத்தூர்ல இல்லை, அதனால நான் கலந்துக்கேன். ஆனால் இறுதியாக ஒரு கேள்வி. இந்த போன வருஷம் திமுக வந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு பேனா சிலை வைப்பதை ஒரு கருத்துக்குட்பு நடத்தினாங்க. அதில் அண்ணன் தீவிரமாக எதிர்த்தாங்க. சீமான் அண்ணன் வந்து பேனா சிலை வச்சா நான் உடைப்பேன் அந்த மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அதை நீங்கள் எதிர்த்தீங்க ஒரு விதத்தில். சரி, ஓகே, அதை விட்டுக்கலாம். இந்த விட நீங்கள் அனல் மின் நிலைய விரிவாக்கத்திற்கும் நீங்கள் எதிர்க்கும்போது எந்த திட்டம் கொண்டு வந்தாலுமே நாம் தமிழர் கட்சிக்காரங்க எதிர்க்க தான் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு பிம்பம் தோன்றுது. நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தால் நாங்கள் ஏன்பா எதுக்க போகிறோம்? அதில் ஒரு தங்கச்சி கூட பேசியிருக்கோம். எப்படியாப்பட்ட திட்டங்கள்லாம் நீங்கள் மற்ற இடத்துக்கு கொண்டு போகிறீங்க, இந்த இடத்துல நீங்கள் இப்படி கொண்டு வாரீங்களா அப்படின்னு ஒரு தங்கச்சி கூட பேசியிருக்கோம். நான் அந்த மிகப்பெரிய கல்வி படிச்சிருக்கேன், வெளிநாட்டுக்கெலாம் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அழகாக அந்த நாம் தமிழர் கட்சியை மாதிரி ஒரு அறிவு சார்ந்த ஒரு கூட்டம் எந்த கட்சியிலையுமே கிடையாது. விஞ்ஞானத்தை பற்றியா பேசுவாங்க, நிலாவை பற்றியா பேசுவாங்க, பூமியை பற்றியா பேசுவாங்க, இயற்கையை பற்றியா பேசுவாங்க.
எதை பத்தி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவு கூட்டத்தை வந்து அண்ணன் சீமான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த பாப்பா சொல்றதுக்கே அவங்களால பதில் சொல்ல முடியலையே. நீங்க நல்ல திட்டத்தை கொண்டு வந்தா யார் எதுக்க போறா? அது எப்படி எதிர்ப்பாங்க? எதிர்க்க மாட்டாங்க. நீ கொண்டு வரதெல்லாம் தமிழர்களுக்கு எதிரான திட்டத்தை நீ கொண்டு வாரியே. நீ வேற பக்கம் கொண்டு போ. ஏன் வேற மாநிலங்கள் இல்லையா? நான் முதலே சுட்டி காட்டியிருக்கேன். இந்தந்த மாநிலங்கள்லாம் இப்படி இருக்குது. எப்படி அவர்கள் விவசாய நிலங்களை பெருக்கிக்கிட்டு வராங்க அப்படின்னு. நீ என்னமோ இந்தியாவிலேயே ஒரு பலிகடாவா ஆக்கிட்டு வர தமிழ்நாட்டை. தமிழ்நாடு வந்து வளர்ச்சி வளர்ச்சி. இந்த திராவிட மாடல் அரசுல அவர்கள் துறையை எடுத்து பாருங்க, அத்தனை துறை நஷ்டத்துல தான் இயங்குது. அவ்வளவு துறை, எந்த ஒரு துறையுமே லாபமான துறை கிடையாது. இந்த அரசு எதுக்கு இந்த மக்களுக்கு? இந்த அரசு எதுக்கு? நமக்கு அப்படியெல்லாம் ஒரு கேள்வி இருக்குது. நீங்க பாருங்க, அவங்க கொடுத்துருக்க பாருங்க, அவர்கள் ஊழல் பட்டியல பாருங்க, அவர்களுடைய இதில் எல்லாமே பாருங்க, எந்தெந்த துறையிலாம் நஷ்டத்தில் இயங்குது, எத்தனை கோடி நஷ்டம், எத்தனை கோடி இழப்பீடுன்னு அவங்க எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த அரசு எதுக்கு திருப்பி திருப்பி இந்த மக்களை வந்து நோயாளிகளை ஆக்குகிற அந்த திட்டத்தை அவர் எதிர்ப்பார். அவர் ஒருத்தர் தான் ஆண்மகன். நான் சொல்றேன், அவர் ஒருத்தர் தான் ஆண்மகன். வேற யாரு இங்க இப்ப இருக்கா சொல்லுங்க? அதை அத்தனை பேரும் ஆதரிச்சு பேசுறோம். நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களுக்காக நிக்குது, மக்கள்கிட்ட பேசுது. நீ எல்லாம் கம்பெனிக்காரனுக்கு பக்கத்துல நிக்கிற, அவங்க தருவான் அப்படின்னு நீ கம்பெனிக்காரன் பக்கத்துல நிக்க, அதனால அவனுக்கு ஆதரிச்சு நீ பேசுற. மக்கள் பத்தியில நிக்கிறதுனால மக்களின் கருத்தை தான் சீமான் பேசுவார். அதனால சீமான் வந்து மக்கள் சொல்றதுதான் பேசுறாரே தவிர அவரா வந்து அவர் எதிர்க்கிற மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதும் அவருக்கு அவர் தான் சொல்றாரு. நீ எப்படி இப்ப வாக்கு கேட்கறதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கா நீ போனியோ, அதே மாதிரி நீ போய் ஒவ்வொரு வீட்லயா போய் நீ இந்த திட்டம் வேணுமான்னு கேளு. நீ வாக்கு கேட்ட அத்தனை பேரும் போ, அமைச்சர் போ, இந்த நடிகர்கள்லாம் வந்தா, அந்த திமுக மிகப்பெரிய படையெல்லாம் கூட்டு வந்துச்சுல, இந்த கூட்டணி கட்சிக்காரன்னா போங்க, போய் கேளுங்க. மக்கள் சொல்லிச்சு, அவங்க சொன்னாங்கன்னா நீ வச்சுட்டு போனா சொல்றாரு. அவர் சரியா தானே பேசுறாரு. நீ எதுக்கு ஒரு அரங்கத்துக்குள்ள வைக்கிறது தானே கேட்காரு. இது எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க? இது நடந்தது இல்லை, இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு 600 பேருக்கு தெரியுமா? இவ்வளவுதான் தெரியும். ஏன்னா இவங்க ஊடகங்கள்ல அதை பத்தி விவாதிக்க மாட்டான், அதை பத்தி காட்டவும் மாட்டான், சொல்லவும் மாட்டான். நாங்கள் இந்த இடத்துல நடத்துறோம் அப்படின்னு. அதை தெரிந்து அந்த அரங்கத்துல போய் ஒருத்தன் துணிவா இப்படி பேசுறான்னு சொன்னா, இப்படி பேசுறதுக்கே எனக்கு ஒரு ஆள் இல்லையா? அது சீமானை தவிர வேற யார் இருக்கிறா? சீமான் தான் சிறந்த. சீமான் சொல்றத வந்து நாங்க ஆதரிக்கிறோம். புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க.